இந்த சுவிசேஷம் என்னதுன்னா ரிஜெக்ட் பண்ணவனை கூட அது செலக்ட் பண்ணுது. உங்களுடைய அப்பாவுடைய தாராளம்ன்றது என்ன தெரியுமா? ஒருத்தர் கூட வெறுமனையா போகக்கூடாது. உங்கள் பிதா உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். உங்கள் பிதா உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருத்தரை கூட கடிந்து கொள்ளாதவர். ஆமென். ஏப்பா உனக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு யாரையும் ஒதுக்க மாட்டார் அவர். இன்னும் சொல்ல போனா சேர்த்து கொள்ளுகிறவர். ஆமென். சுவிசேஷத்தினுடைய மேன்மைன்றது என்ன தெரியுமா? இங்க யாரையும் ரிஜெக்ட் பண்றதுக்கு இந்த சுவிசேஷம் இல்லை. இந்த சுவிசேஷம் என்னதுன்னா ரிஜெக்ட் பண்ணவனை கூட அது செலக்ட் பண்ணுது. ஆகாத கல்லை கூட ஆகும் தலைக்கல்லாய் மாற்றுவதுதான் சுவிசேஷத்தின் வல்லமையா இருக்கிறது. ஆமென். எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணது. உள்ளவா உள்ளவா. ஆமென். உனக்கு உண்டு. நீ உனக்கையும் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. நீயும் என்ன பண்ண முடியும்? பெற முடியும். அப்படின்ற விதத்தில் தான் சுவிசேஷம் என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. அப்போ சிலருக்குன்ற தத்துவங்கள்லாம் உடஞ்சிச்சு. இப்போ என்ன ஆகுது? உனக்குள். இந்த உனக்குள்னு சொல்லும்போது ஆபிரகாமையும் பார்த்து சொல்கிற மாதிரி இருந்தால் கூட கலாத்தியரில் பவுல் இதை விளக்கும் போது எப்படி விளக்குறாருன்னா, உனக்குள் என்று ஒருவனை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஒருவர் கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து. அப்போ வாட் இஸ் காட்ஸ் பிளான்? வெறும் யூத குலத்தை மட்டும் ஆசீர்வதிக்கிறது இல்லை, வெறும் இஸ்ரவேல் வம்சத்தை மட்டும் அவர் பிளஸ் பண்றது இல்லை. வாட்ஸ் அ பிளான் ஆஃப் காட்? கிறிஸ்துன்றவருக்குள்ளாக எப்படி ஆதாமுக்குள்ள எப்படி இந்த பூமி சபிக்கப்பட்டதோ அது மாதிரி கிறிஸ்துன்ற ஒருவருக்குள்ள இந்த உலகம், இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய திட்டமும் நோக்கமுமாயிருக்கும்.